ஹாய் கைஸ், ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. என்ன கதைன்னா, இப்போ வந்து என்னோடய என்டையர் வார்ட்ரோப்பே வந்து ஏதோ ஆயிடுச்சு. வெள்ளத்தில் முழுகிச்சோ இல்லை வந்து ஃபயரில் வந்து எரிஞ்சிச்சோ. ஸோ நான் ரீபில்ட் பண்ணுறேன். புதுசாக வந்து நான் வந்து ஃபுல்லாக ரீபில்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆனால் எங்கே ரீபில்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்தில் முழுக்க என்னோடய வார்ட்ரோப்பை ரீபில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, சண்டே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி முழுக்க வந்து பல்லாவரத்தில் வந்து என்னோடய ஃபுல் வார்ட்ரோப்பையும் செட் பண்ண முடியுமா, செட் பண்ண பாசிபிள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன பீசஸ் கிடைக்குது, ஃபுல்லாக பண்ண முடிச்சான்னு ட்ரை பண்ணுவோம். நான் வந்து கெஸ் பண்ணுறது 50-50 தான். 50-50 கூட இல்லை, 30% தான் முடியும், 70% முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய்ட்டு என்னென்ன பீசஸ் கிடைக்குது, ஃபுல் வார்ட்ரோப் செட் பண்ணுறது தான் சேலஞ்சு. ஆனால் அது பாசிபிள் இல்லை நானே இருக்கேன். பட் அங்கே போய் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சால் நல்லது. ஸோ லெட்ஸ் கோ. கைஸ், ஒட்டிக்கரில் வந்து நிப்பாட்டினேன். ஏர்போர்ட் எதிர்க்க லைட்டாக தூக்கமாக இருக்குது. அதனால் ஒரு காஃபி போட்டால் கரெக்டாக இருக்கும். அண்ட் அப்படியே பசங்க வேறு வராங்க 2 பேர். ஃபிட் செக் பண்ணிட்டு, பல்லாவரம் ஃபிட் செக் பண்ணிட்டு ஒரு காஃபியை போட்டு போனால் கரெக்டாக இருக்கும். எதிர்க்க வந்து ஏர்போர்ட்டை பார்த்தாலே நம்மளுக்கு எமோஷன் ஆகிடும். ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து மலேசியன் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் எமோஷன் ஆகிடும் ஏர்போர்ட் பார்த்தாலே. இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாகவே ஒரு எமோஷ்னல் நிறைஞ்ச இடம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு யாராச்சும் விட்டு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, ஒரு வேலைக்கு போவாங்க, அது ஃபுல்லாகவே அவங்க தான் இருப்பாங்க. அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல வைப்பாக இருக்கும். அண்ட் ஃபுல் எமோஷ்னல் நிறைஞ்ச இடம். அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவுட்ஃபிட். பரவாயில்ல, பசங்க வரட்டும், ஃபிட் செக் பண்ணுவோம். கைஸ், டீமாக வந்து அசம்பிள் பண்ணிட்டான் நம்ம பையன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பலாவரம் அவுட்ஃபிட் போட்டுன்னு வந்துடுவான். எதுவுமே இந்த சரண் அவரோட ஃப்ரெண்டு. ஸோ டீயை போட்டு நம்ம பார்ப்போம் ஒரு வேலையை. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிட் செக் பண்ணுறோம். பலாவரம் ஃபிட் செக் நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன்டா சிவிக் சயின்ஸு? அவங்க ரோட்டில் போகிறாங்க, தெரியலையே. ஏதாச்சும் பண்ணுங்க, தூக்கத்தில் இருக்கீங்க. ஏடா கூட ஃபிட் செக் இதுதான். கிளைமேட் மஜாவாக இருக்குது, வேறு லெவல் கிளைமேட் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேறாங்க. மக்கள் கொடுக்கலாம் அடிக்கடி இப்படி தான் பண்ணுறா போல். ஆக்சிடென்ட் ஆச்சா வர மாட்டேது. இல்லை, ஆக்சிடென்ட் விடுணும்டா. ஏடா ஏன் வந்தது இல்லையா? நான் பல்லாவரம் நம்ம ஏதாவது பிளான் வச்சுருப்போம்னு நினைக்கிறோம். கையில் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ லெஃப்ட் எடுத்தா பல்லாவரம். சரியான கிளைமேட்டாக இருக்குது. பல்லாவரம் நீங்கள் வரணும்னா நீங்கள் காலையிலே வந்துடுங்க. ஏன்னா சரியான கூட்டமாயிடும். 10 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் ஜாம் தான். அண்ட் வெயில் வந்து போலப்பா போல் ஒன்றுமே இருக்காது கைஸ். 10 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. வேறு ஸ்டாப் போட்டு உருவா போல். இங்கே வந்து என்டையர் வார்ட்ரோப்பே வந்து பல்லாவரத்தில் செட் பண்ண முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் தான். பார்த்துருவோம் நம்மளா பல்லாவரமானு. ஏதாச்சும் ஃபேஷன் என்னென்ன முக்கியமான கடையும் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கிங் போட்டுருங்க, வெளியெல்லாம் போடாதீங்க. கவர்மெண்ட் பார்க்கிங் கைஸ், கவர்மெண்ட் பார்க்கிங். ஆனால் கடையை போடல இப்போ தான் போடுறாங்க. நம்ம தான் எத்தனை வாட்டி வந்தாச்சு. எப்போவுமே 7-7:30 தான் போடுறாங்க. இது ஃபுல்லாக க்ளோஸா இருக்குண்ணா? இருக்குதா? ஃபர்ஸ்ட்லாம் சில கடைகள் தான் இருக்கும். பார்ப்போம். வேண்டிய கடை 7-7:30. பல்லாவரம் டீ கைஸ்.
அனைத்தும் கிடைக்கும். சாப்பிட்ற ஐட்டத்துலேருந்து வீட்டு பொருட்கள்லேருந்து டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு வாங்கலாம். அது நிறையா நம்ம கசல்லாம் கூட வாங்கி வச்சுக்கிறா போல். அந்த நாளில் என்ன இருக்குதோ அதுதான். இங்கே வர வாஷிங் மிஷின்லாம் ஃபுல்லாக ஓடி நிற்குது. நம்ம வந்தது வேறு வேலை. இயர்ஃபோன்ஸ் வேணா இயர்ஃபோன்ஸ் வாங்கிக்கலாம். ஏசி, செருப்பு, கட்டில், இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் நம்ம வருவோம். எல்லாம் கடை போட்டுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வருவோம். ஒரு வாட்சா விட்டு வருவோம் என்னென்ன இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. கைஸ் இப்போ காமிச்சான்ல ஒரு வாட்ச் கடை. அந்த கடையில் வாட்ச்லாம் நல்லாயிருக்கும். பட் ஹெச்எம்டி, சிட்டிசன், சீக்கோ இதெல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். உங்களுக்கு வந்து பார்த்து வாங்க தெரியணும். ஏன்னா ரீபெயிண்டடு, ஆஃப்டர் மார்க்கெட் அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் போக போக நீங்கள் இது உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது அப்படின்னு சொல்லி. நானே வந்து கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் நிறைய ஆஃப்டர் மார்க்கெட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால் பார்த்து வாங்குங்க. ஆனால் வாட்செல்லாம் பக்காவாக இருக்கும், வாங்கலாம். என்கிட்ட சாமி அவரோட பேர் கொஞ்சம் லைட்டாக டெவலப் பேசுவா போல். பட் அதுவும் கரெக்ட் தான். நிறைய பேர் திருடுறாங்க. அதனால் அவர் அப்படி தான் கட்டன் ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா பாருங்கள், வாட்ச் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்டுனீங்க. வாட்ச் அங்கே பக்காவாக இருக்கும். இங்கே வந்து ஹெச்எம்டி, சீக்கோ, சிட்டிசன் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். வாட்ச் கடையில் வந்து 2 வாட்ச் வாங்கினானுங்க. அவங்க வாங்கலை. 450 சொல்லிட்டு ஒரு சின்ன வாட்ச் 2 லேடிஸ் வாட்ச்சு 450, 2 வாட்ச் அப்படி காம்போவாக கொடுத்தா போல். வேறு எதுவும் வேலை ஆகும். நிறைய கடை போடல கைஸ். நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச்சு வந்து ஃபுல்கே அச்சான்னு அப்படியே 100K அடிச்சா மாதிரி ஆகிடும். 100K இல்லை 10K அடித்தா மாதிரி ஆகிடும் இங்கேருந்து ஃபுல்லாக போனால். ஸோ நிறைய கடை போடல. ஒரு ஃபுல் வாட்சாக உள்ளே போய் விட்டு அதுக்கப்புறம் வெளியே வர வரைக்கும் ஏதாச்சும் தேர்தான்னு பார்ப்போம். இப்போயே இப்போ 6-7 மணி தான் ஆகுது. இப்போயே டிராஃபிக் ஜாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். மதியானம்லாம் சரியான கூட்டம், நடக்கவே முடியாது. அது மாதிரி ஆகிடும். இந்த ரீல்ஸு அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே இருக்குது. ரயில்வே கேட் பக்கத்தில் அருமையான ஃபேப்ரிக்ஸ் கிடைக்கும். அண்ணன் அவர் தான் ஃபேப்ரிக்ஸ் பக்காவாக இருப்பா போல. இங்கே அண்ணா இது கூட 100 தானா? 150 ஜிபே பண்ணுறவா? இதெல்லாம் வந்து பிராண்ட் அவர் எடுத்தார் பார்த்தீங்களா, அது பிராண்ட். 130 மீட்டரு தானா? 130, 1 மீட்டர் 30 சென்டிமீட்டர். ஓகே ஓகே ஓகே. சட்டு 2 காசு. பேண்ட் வந்து 30. நல்லா தான் இருக்குது. மெட்டீரியல் எப்படி இருக்குது? ஃபீலு ஹார்டாக இருக்குது. ஹார்டாக இருக்குது. சாப்பிட்டு அந்த ஷேப் எல்லாம் வெயிட்டாக தாங்க ஆகுது. ஷேப்பு போட நிற்கிறேன். ட்ரை பண்ண முடியல. யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப. இது நல்லா இருக்கு. அந்த ஜாரா ட்ரௌசர் இருக்குல்ல, அந்த சிலுவேட்டில் தைக்கிறேன். ஆனால் அது பத்தாது நினைக்கிறேன். அதுக்கு துணி அதிகமாக. அதான் நம்ம அண்ணன் காமிச்சால. இப்போ அவரோட கடை வந்து ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து ஒரு நான் வந்து நிறைய இது தைச்சிருக்கேன். அவங்ககிட்ட நிறைய ஃபேப்ரிக்ஸ் ஒரு 4-5 ஃபேப்ரிக்ஸ் எடுத்து ப்ரீடெட் ட்ரௌசர்லாம் தைச்சிருக்கேன். இப்போ என்ன வாங்கிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்ஸ் 180 ரூபான்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலரில் வாங்கியிருக்கேன். எடுத்து கஸ்டமைஸ் பண்ணது. இதுதான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். செலவு 180 ரூபா. மலாவரம் பாதி வரைக்கும் வந்தாச்சு. ஒன்றுமே கிடைக்கல. ஒரே ஒரு ஃபேப்ரிக்ஸ் மட்டும் தான் 150 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம். வாட்சுக்கு 2-3 கடை இருக்குது. ஃபேப்ரிக்ஸு ட்ரௌசருக்குலாம் 2 கடை இருக்குது. ஆனால் அதுதான் தேருமான்னு பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் மூச்சை போடுவோம். மூச்சை போட்டு எதாவது தேருதான்னு பார்ப்போம்.
ஏய் என்னடா வந்து நீ பாட்டு ஓரம் பண்ணி கடை போட வரலையா? கடை போடுவேன். புரியல. 3 பீஸ் 1000 ரூபாய். வேணா அது ஒரு வாட்டி அந்த மெட்டீரியல் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒண்ணும் இல்ல. குட் பேட் ஆக்லியா மெட்டீரியல் கையில பிடிச்சி பாருங்க. குட் பேட் ஆக்லி. தலை இதுல பார்த்தல இதுல பார்த்தல. இல்ல இங்க பார்த்தலையா? வியாபாரம் தலைவா. கைஸ் இதான் வாங்கலான்னு இருக்கிறேன். லைட்டாக கிராப் ஃபுட்டாக தான் கரெக்டாக இருக்கும். 380 ரூபா நினைக்கிறேன். இது பிடிச்சிக்குது. உள்ளே ஏதாச்சும் போட்டு ஸ்டைல் பண்ணலாம். சம்மருக்கும் பக்காவாக இருக்கும். அண்ட் அவர்கிட்ட வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தான் நான் ஷர்ட் வாங்குறேன். 2-3 ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இன்னும் ½ அன் ஹவரில் வருமா ஷார்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக காமிச்சிருப்பேன். ஸோ இது எடுக்கலான்னு இருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு கிராப்பை போட்டேன்னு வை செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தோம்ல அந்த கடையில் வந்து ஷார்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். முன்னாடியே பார்த்துருக்கேன். இப்போ ஷார்ட்ஸ் ப்ரைஸ் தெரில. ½ அன் ஹவர் ஆகுனாரு. நம்ம இந்த ஷர்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஷர்ட்டோட ப்ரைஸு 335 ரூபா. 3 ஷர்ட் எடுத்தால் 1000 ரூபா. ஸோ எனக்கு பிடிச்ச எடுங்க. எனக்கு இது மட்டும் தான் பிடிச்சிருந்தது. 2-3 ஷர்ட் நல்லா இருக்குது பிரிண்டடில். பட் நான் இதான் வாங்கியிருக்கேன். இது வாங்கி கிராப் வேறு பண்ணணும். மொன வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து கடை இருக்காது. இதுக்கு மேலே வந்து ஃபுட் ஐட்டம் தான் இருக்கும். காய்கறி, ஃப்ரூட்ஸு, வெட் ஐட்டம் இதெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரூட்ஸை போட்டு அப்படியே ஒரு யூட்டனை போடுவோம். கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. எவ்வளோ இது இது கைஸ் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. புடி அப்படியே வாங்கி ஆல்ட்டு விட்டுருவான். 38 சைஸு 80 ரூபா. இதா இந்தா இது இருக்கணும். சைஸ் போடலையே. இது போடுதா பாரு. கைஸ் என்ன கண்டுபிடிச்சிதுன்னு பாருங்க. லீவைஸ் 501. லீவைஸ் 501. என்ன சைஸ்? குடி பக்காவாக இது. கைஸ் இது தூக்குறேன் கைஸ். நான் இது தூக்கிட்டு ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு பத்தலாம் எங்கள் அப்பாவுக்கு ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன். பீட்டர் இங்கிலாந்து உள்ள வாடா. கல்டிஸ்ட் வாடா. ஏன் அதை கழட்ட முடியாதா? கல்டிஸ்ட் வாடா டேய். அதுதான் செருப்பு போட்டுன்னு வரணும். 44 என்னோட ஒரு சைஸ் காமி. உன்னோட 2 பெருசு எடுத்து வச்சு காமி. எவ்வளோ இது? 70 ரூபாவா? இது வந்து 80 ரூபா 40 ரூபா. சீனோஸ் மாதிரி போட்டு ஸ்டைல் பண்ணலாம். காட்டன் பேண்ட்டு. இது வந்து லீவைஸு. இது பக்காவாக தூக்கிறேன். 501 வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது. அந்த பட்டன் ஜிப் வச்சு ஸ்ட்ரெயிட் ஃபிட் தான். 30 போட்டு ஸ்கின்னி ப்ரோ. ஸ்கின்னியா? என் சைஸா? என் சைஸ் சொல்லலடா. என் சைஸ் ரொம்ப டைட்டா ரொம்ப சின்னதா டி. இது நீ இருக்கு எப்பாக்கு
கைஸ் நார்மலாக ஒரு பேண்ட் எடுத்தான்னு பார்த்தா என்ன பேண்ட்டுன்னு பாருங்களேன். லீவைஸ் 511. கைஸ் சூட்டே போட தெரியல பையனுக்கு. ரொம்ப கம்மியாக இருக்கா மாதிரி. இது எவ்வளோ மீட்டர்னா அது? கரெக்டாக இது பக்காவா இது உனக்குனே செஞ்ச மாதிரி இது. எவ்வளோ இது கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? கடைலாம் இடிக்குது பாருங்க. நல்லா தாண்டா இது. போடு பட்டன் போடு டைட்டாகுதா? ஆனா கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகும். நான் அப்படியே ஃபிட் செக் பண்ணிடுறேன் மஜாவா. இவ்வளோ வந்து ஷாப் பண்ணிடுறேன் மண்ண கடையில். 2 சூட்டு, ஒரு லீவைஸ் ஜீனு, ஒரு ட்ரௌசரு அப்படி போச்சு. சும்மா ரேண்டமாக வந்தோம். நான் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம பையன் தான் 2 இதுவாக அலின்னு போகலாம். அவனுக்கே செஞ்ச மாதிரி இது சூட்டு. பார்ப்போம் வேறு என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். மஜா ஃபைண்டாக இருக்குது. கட்சியில் எதுவுமே இல்லாமல் வந்தோம். பார்த்தா இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ கடையில் என்னென்ன வாங்கியிருக்கோன்னா 2 சூட்டு 300 ரூபாய்க்கு, 3 பேண்ட்டு 240 ரூபாய்க்கு, ஒரு ஷர்ட்டு. சரியான கேட்ச் ஆகுது. அண்ணா கடையில் போய் செக் பண்ணுங்கள். 3 பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, 2 சூட்டு 600 ரூபா. செக்பெட் லெவல் ஆஃப் ட்ரிஃப்டிங்காக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அண்ணனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் ஷாட் மேண்டேட்டரி அப்படியே காட்டும். நான் வாட்ச் ப்ரோ போட்டுருக்கீங்க. ஸ்பீக் ஆட்டோமேட்டிக். நான் ஒன்றும் கேட்கல ப்ரோ, அவனுக்கு கேட்டுக்கிறேன். அப்படியா? நீ ப்ரோ ஸ்பீக் ஆட்டோமேட்டிக் பயங்கரமாக இதுதானா? வேற லெவலில் இது. சரி ஐடா என்னடா சுற்றி நிற்கிறேன். வெயில் வந்து சும்மா பொழகிறா போல. இப்போ வந்து நாங்கள் அந்த எண்டில் வந்து போயிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கோம். வாட்ச் கடையெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரியான வெயில் பொலன்னு பொழகிறா போல. இது வரைக்கும் மஜா கேட்ச் இதோ இருக்குது. இதை பார்ப்போம். 200, 250. நிறைய சூட்டு இருக்குது அங்கே. நிறைய இருக்குதுல்ல அங்கே. கைஸ் மஜாவாக வந்து ஒரு 2 வாட்ச்சு, 2 பேண்ட்டு, ஒரு 2 சூட்டு, ஒரு பேண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னும் லாஸ்ட்டு ஒரே ஒரு கடை இருக்குது. அதை மட்டும் பார்த்துன்னு இங்கே ஒரு கடை இருக்குது. ஒயிட் ஷர்ட்லாம் செம்மையாக இருக்குது. அங்கே மட்டும் போய் பார்த்தோன்னு வைங்க தெரிஞ்சிடும் என்ன இருக்குது. ட்ராக் பேண்ட்ஸு ட்ராக்லாம் அங்கே நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வாங்கினோன்னா வாங்கிக்கலாம். அதை மட்டும் போய் பார்த்துருவோம் லாஸ்ட்டு கடையை மட்டும். बड़ा साइज ज्यादा डिमांड है। हाँ ठीक है, इतना पीस इनके ले लेंगे। बहुत छोटा है। कैश और जीपे? बाकी साइज बड़ा है। ಡಿಪ್ಪುನ ಎಲ್ಲ ಸಾಕ್ಷಾ. ಓಕೆ ಸರ್. எவ்வளோ அது? 300. நம்ம அண்ணா கடை தான். இங்கே வந்து
ட்ராக் பேண்ட்ஸு ஜாக்கெட் எல்லாமே மஜாவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடையை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்த்தான கடை. கைஸ் இது வாங்க போகிறேன். இது ஷேனில் இருந்து போல் 300 ருபீஸு. இடுப்பு மட்டும் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபிட்டு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்கிடலாம். ரீபில்டிங் மை வார்ட்ரோப் இன் பல்லாவரம் வந்து இட்ஸ் அ ஃபெயில்டு மிஷின். என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேண்ட்டு, அதுவும் ஒரு பேண்ட் மட்டும் தான் எனக்கு பத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ட்ராக் பேண்ட்ஸ், ஒரு வாட்ச், 2 வாட்ச், அவ்வளோதான். இதோட என்னையோட செலவு பல்லாவரம் செலவு 1560 ரூபா. ஒரு 10% வார்ட்ரோப் கூட செட் பண்ண முடியாது இதை வச்சுட்டு. ஸோ மிஷின் ஃபெயில்டு. கடை அதிகமாக இல்லை, கடை அதிகமாக இவ்வளோ தான் கடை. அங்கங்கே எல்லாமே இருக்கிறது தான். அந்த கடைசியாக ட்ராக் பேண்ட்ஸ் வாங்கினால அந்த கடைலாம் ஒருத்தான கடை. அங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ட்ராக் பேண்ட்ஸு, ஜாக்கெட்டு, விண்ட் பிரேக்கர்லாம் வந்து எவ்வளோனா 350 ரூபா, 300ரூபாலேருந்து 400ரூபாக்குள்ளே. அண்ட் இந்த பிளேசர் அந்த வாங்கின கடைலாம் ஒரு சரியான ஃபைண்டு. சரியான பிளேசர்ஸ்லாம் வாங்கினோன்னா பல்லாவரம் வந்து பாருங்கள். அண்ட் டுடேஸ் மிஷின் இஸ் ஃபெயில்டு. நம்மளால் வந்து வார்ட்ரோப்லாம் பில் பண்ண முடியல. பல்லாவரத்தில் வார்ட்ரோப் பில் பண்ண முடியல. நார்மலாக வார்ட்ரோப் பில் பண்ணலாம். பல்லாவரத்தில் ஒரு கம்ப்ளீட் வார்ட்ரோப்லாம் வாய்ப்பே இல்லை. 5% தான் நம்ம வந்து 5% கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷூ இல்லை, வாட்சும் பேண்ட்டும் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை என்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். See you guys. Thank you for coming.